எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா எண்ணெயில் பொரியட்டும். நம்ம சேனலில் ஏற்கனவே தக்காளி சட்னி, தக்காளி தண்ணி சட்னி எல்லாம் போட்டிருக்கோம். சேனலில் போய் பாருங்கள். ஒரு 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரியும். இல்லை ஒரு 2 துண்டு அளவு தேங்காய் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன மூடியில் பாதி மூடி. தேங்காய் போட்டு செய்யலை இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இல்லாமையும் செய்யலாம். அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த காஞ்ச மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் புளி, கொத்தமல்லி வச்சு செய்யலாம். தேங்காய் போட்டால் இட்லி தோசைக்கு சாப்பிடல நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ நம்ம இந்த புளியும் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. நம்ம கிள்ளி அலசி வச்சுருக்க கொத்தமல்லியை இது கூட சேர்த்துக்கணும். ரொம்ப வதக்க வேண்டாம், பச்சை கலர் போயிடும். மீடியமாக வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்கணும். இதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். இதை ஆற வச்சு நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். நம்ம அரைச்சிட்டு வந்த சட்னியை இப்படி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கு. அவ்வளோதான், கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.